தமிழக சட்டமன்றத்தில் தாவேகாவினரும் திமுகவினரும் கடுமையாக மோதல். எங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் பணம் வேண்டாம், 6 சிலிண்டர் வேண்டாம், மக்களே அறிவித்து விட்டார்கள். எம்எல்ஏ பேச்சு. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்தாரா முதலமைச்சர் திரு விஜய்? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருவாய், ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், சென்னை மாநகரம் 17 IAS அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு வாசிச்சது பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்படி வாசிக்க கூடாதா அப்படின்னு யாரும் சொல்லல. மேடையில ஏறி கடுமையாக வெளுத்து வாங்கக்கூடிய முதலமைச்சர் திரைப்படத்துறையிலிருந்து வந்தார் இல்லையா? திரைப்படங்கள்ல நேருக்கு நேரா அப்ப எதிரிகளை, வில்லன்களை பந்தாடக்கூடிய வசனம் பேசிய முதலமைச்சர், தேர்தலுக்கு முன்னால் உணர்வுபூர்வமாக மேடையில வெடித்து சிதறிய முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசியது, வாசிச்சதான் இன்றைக்கு நம்ம முகநூல்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பாக்குறோம். எங்க நம்ம எதையாவது வேகமா பேசி எதிர்த்தரப்புல இருந்து பதிலுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்க போய் அந்த கேள்விக்கான பதில் இந்த பேப்பர்ல இல்லைன்னா நம்ம எப்படி மாட்டிப்போமோ அப்படின்னு நடந்து கொண்ட ஒரு யுத்தியாக பார்க்கப்படுவதாக சமூக வலைத்தளங்கள்ல பேச்சு. அதை தாண்டி நம்ம பேச போற முக்கியமான செய்தி அப்படின்றது, நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு வரலாற்று சிறப்பு நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னா, நேரலை. இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்க நேரலையாக ஒளிபரப்பு செய்கிறோம், அதுல எந்த விதமான தடையும் இருக்காது, ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு பேசியிருந்தார். அதான் நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்படி தேர்தலுக்கு முன்னால் ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு மாற்றி பேச முடிகிறதோ, துணிச்சலாக, தைரியமாக, தெம்பாக, அப்படி நேற்று அமைச்சர் பேசுகிறார். இன்னைக்கு எல்லாரும் இந்த ஜென்சி கிட்டெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் அணை கட்டுறாங்க. அணைனா செங்கல், சிமெண்ட், ஜல்லிலாம் போட்டு அணையை கட்ட போறாங்க. அப்படி மீறி அணையை கட்டினா அணைய தூள் தூளா தகர்த்துருவாரு, அந்த மாதிரி ஏதாவது வசனம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்து பாக்குறாங்க. ஜென்சி கிட்ட எல்லாம் பாக்குறாங்க. நம்மளும் அமர்ந்து பார்த்தோம். பிறகு அடுத்து தீர்மானம் நகருது. நேற்று ஆளுநர் பேசினார் இல்லையா, அதன் மீதான விவாதம் தொடங்குற போது லைவ் கட்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள இயக்குனர் அட்லியை பற்றி எம்எல்ஏ திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பேசியிருக்கிறார். அட்லியை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்காகவும் சட்டமன்றம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கடந்த கால ஆட்சி நலத்திட்டங்கள் எதையெல்லாம் தொடர்ந்ததோ, கடந்த காலத்துல ஒரு இஷ்யூ வரும்பொழுது அந்த ஆட்சியில என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதேதான் இப்பொழுதும் தொடர்கிறது. இருமொழி கொள்கை இது திமுகவுடைய அடித்தளம். புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்பது திமுகவுடைய அடித்தளம். இந்த மகளிர் உரிமை தொகை உட்பட இதெல்லாம் திமுகவுடைய அடித்தளம். இதையே இந்த ஆட்சி தொடர்வதை தான் எப்படி அட்லி தன்னுடைய படங்கள்ல ஏற்கனவே சூப்பர் ஹிட்டான படங்களை எல்லாம் திரட்டி கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுப்பாரோ, அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அமைந்திருக்கிறது அப்படின்னு அவர் பேசி இருக்கிறார். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரே வெளியே வந்து சொல்றார் பத்திரிகையாளர் சந்திப்புல, அவர்கள் எந்த வழியாக வந்தார்களோ அந்த வழியாக சொன்னால் அவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இதை பதிவு பண்ணியிருக்கார். பிறகு சட்டமன்றத்துல கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் தோல்வியை பற்றி பேசியதாகவும், அதன் காரணமாக சட்டமன்றத்துல ஒரு பயங்கரமான ஒரு மோதலே நடந்திருக்கு. அந்த மோதல்ல 2 தரப்பும் மாறி மாறி சண்டை போடுற அளவுக்கு நடந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஓடியே வர்றாரு, அடிக்க பாயிறாரு. ஒரு தாவேகா எம்எல்ஏ அடிக்க பாயிறாரு திமுக எம்எல்ஏக்களை. திமுக தரப்புல இருந்து என்ன நடந்தது, இவங்களும் பதிலுக்கு அடிக்க பாய்ஞ்சாங்களா அப்படின்னு இது எல்லாமே நமக்கு செய்தியா கிடைக்குது. நீங்க லைவா காட்டியிருந்தா, நேர்காணல கட் பண்ணாம தெம்பா, திராணியா, தைரியமா, துணிச்சலா காட்டியிருந்தா நாங்களும் அந்த சண்டையை பார்த்திருப்போம் இல்லையா அப்படின்னு மக்கள் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இப்ப லைவ கட் பண்ணதுனால உள்ள உண்மையாவே நடந்தது என்ன? அப்படி தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ரவுடித்தனமாக நடந்து கொண்டார்களா? தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ரவுடிகளாக தான் இருந்தார்களா? இல்ல திமுக தரப்புல இருந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை உசுப்பி விட்டார்களா? இப்படின்ற எந்த பேச்சுமே வந்திருக்காது சமூக வலைத்தளங்கள். நீங்க லைவா காட்டியிருந்தா, நேர்காணல் தொடர்ந்து இருந்தா வந்திருக்காது இல்லையா? இப்ப இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர், பழிசொல் வரக்கூடாது என்பதுதானே
என்ன மாதிரி ஆட்களோட எண்ணம்லாம் அப்படி வரவே கூடாது. ரொம்ப எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, முதல் முறையா வந்திருக்கீங்க, இளம் எம்எல்ஏக்கள் வந்திருக்கீங்க, பின்தங்கிய ஒரு குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடெல்லாம் நாங்க பார்க்கணும் இல்லையா? அதான் எங்களுடைய விருப்பமாக இருக்க முடியும். இப்ப எங்களுக்கும் அது தெரியல, மத்தவங்க சொல்ற செய்தியை வச்சு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இப்படிதான் நடந்திருக்கு இன்னைக்கு. அப்ப இந்த லைவ் கட் பண்ணாம அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னது போல நடந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கா, எந்த தரப்புல தவறு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பேசலாம். இதுல இடையில படத்தோட காமெடியில 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப இடையில ஒரு நபர் எழுந்து இந்த பணம் கொடுக்கல் வாங்கல, இவர் 1000 கொடுத்ததா 2000 கொடுத்ததா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு நபர் நடுவில் எழுந்து அண்ணன் இடையில நான் கொடுத்த 500 மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இடையில ஒரு பிட்டு சொல்ற மாதிரி இதுல ஒரு எம்எல்ஏ எழுந்து இப்ப பேசியிருக்காரு. என்னன்னு, எங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் பணம் வேண்டாம்னு மகளிரே சொல்றாங்க. பணம் வேண்டாம், எங்களுக்கு மாதம் 6 சிலிண்டர் இப்போது வேண்டாம்னு மகளிரே சொல்றாங்க அப்படின்னு. இது குறுக்கு சால்வாங்க, நம்ம ஊர்ல குறுக்கு சால் ஓட்டுறது. அப்படி ஒரு எம்எல்ஏ வந்து குறுக்கு சால் ஓட்டிருக்காரு. ஏற்கனவே வந்த 2500 ரூபாய் மாற்றி கொடுப்பீங்கன்னு சொன்னது நீங்க. சூப்பர் 6 6 சிலிண்டர், அதான 6 சிலிண்டர்னு சொன்னது நீங்க. இதை கொடுக்க வேண்டிய கடமை உங்களோட. இப்ப மக்கள் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன ஆதாரத்தோட எம்எல்ஏ சட்டமன்றத்துல பேசியிருக்காரு அப்படின்னா இந்த கேள்வி இருக்கும், என்ன ஆதாரம்னு. அப்ப இந்த அரசுக்கு கொடுக்க மனம் இல்ல, அரசு ஏமாற்ற பாக்குறது, ஏமாற்று வேலையில் ஈடுபட போகிறது அப்படின்றது தானே பாக்குறவங்களுக்கு தோணும். அதானே கேள்வியா இருக்கும். நீங்க இந்த 2500ம் இந்த 6 சிலிண்டரும் கொடுப்பதை பற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம்னு மக்கள் கேட்கறது, நீங்க எப்போது கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. எப்ப எங்களுக்கு சிலிண்டர் வரும், எப்ப எங்களுக்கு பணம் வரும், ஒரு நாளை குறிங்க, ஒரு தேதியை குறிங்க. நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, ஒரு தேதி இருக்கு இல்லையா, இந்த தேதியில நாங்க பணத்தை கொடுப்போம், இந்த தேதியில நாங்க கேஸ் சிலிண்டர் கொடுப்போம். இந்த கேள்வி எல்லாம் சட்டமன்றத்துல மற்ற தரப்புல எதிர்கட்சி தரப்புல வந்து எழுப்பப்பட்டிருப்பதாகவும் சட்டமன்றத்துல அப்படியே ஒரு அனல் பறந்ததாக எல்லாம் செய்தி இருக்கு. அனல் பறந்திருக்கு. 2 நாள் பயிற்சி எல்லாம் கொடுத்து இப்ப எதிர்த்தரப்புல கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல இங்க ஆட்கள் இருக்கணும். கேள்வி கேட்டா பதில் சொல்ல ஆட்கள் இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் தெரியணும், முதல்ல கேள்வி புரியணும். இப்படி குழப்பத்துல இன்னைக்கு இருக்க எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனால லைவ் கட் பண்ணப்பட்டதாகவும் முதலமைச்சருக்கே பதில் சொல்ல தெரியலங்க. அவரே அப்படியே அப்படிதான் இருக்காருன்னு தகவல் வருது. லைவ் போட்டிருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.